பூனையை சுதந்திரமாக விட்டுவிட வேண்டும். இதை கட்டி வைத்தோ அல்லது அறையிலோ அடைத்து கூண்டிலோ அடைத்து வைக்க கூடாது. அதை வீட்டுக்குள் சுதந்திரமாக எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து போக அனுமதிக்க வேண்டும். வெயிலில் இறை கிடைக்காமல் வீட்டிற்கு வந்தால் உணவும் தண்ணீரும் கொடுக்க வேண்டும். ஆனால் பலர் இன்றும் கூட பூனைகளை துன்புறுத்துவது, பூனை குட்டி ஈன்றால் அதை தாயை விட்டும் குட்டிகளை பிரிப்பது போன்ற கொடுமைகள் செய்துதான் கொண்டிருக்கின்றார்கள். பூனையை கொடுமைப்படுத்திய ஒரு பெண்ணிற்கு கிடைத்த பிரதிபலன் என்ன தெரியுமா? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஹதீஸ் புகாரியிலே 2365வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முன் சமுதாயத்தை சேர்ந்த பெண் ஒருத்தி ஒரு பூனையின் காரணமாக நரகத்தில் சென்றாள். அந்த பூனையை